போலீஸோட இந்த அஞ்சலி இங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்து அடுத்ததாக வந்து போயின்னா நம்ம கௌதமை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. கார்த்திக்கு மட்டும் எதுனா ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் வந்து போயின்னா இப்போது நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா கௌதம் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அதே மாதிரி தன்னோட தம்பியை கடத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அஞ்சலி தான் வந்து போயின்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போது கத்தி எடுத்து வந்து போயின்னா இந்த அஞ்சலியோட கழுத்தில் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்ல அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அஞ்சலி திருத்துன்னு முழிச்சிருக்கேன். ஏன்னா அவளுக்கே முழு உண்மையும் தெரியாது இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதாவது ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி இப்போது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது எஸ்எஸ்கே தான் நம்ம கார்த்திகை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையாக சொல்லும்போது தான் இங்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.